இடஒதுக்கீட்டை அதிகரித்து வழங்கும்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முஸ்லிம் அமைப்புகள் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது. சச்சார் மற்றும் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனின் பரிந்துரைப்படி முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போதுமானது அல்ல என்றும் அதை உயர்த்தி வழங்குவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் முஸ்லிம்களுக்கு தேசிய அளவில் 10 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது. சென்னையில் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே நடந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முஸ்லிம்களுடைய நிலையை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனியாக 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்த இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதுபோல தமிழகத்தில் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில் பேசும்பொழுது முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை நான் உயர்த்தி தருவேன் என்று சொன்னார்கள். அதை நம்பி எங்கள் சமுதாய மக்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக 3.5 விழுக்காட்டை எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, இந்த இரண்டு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை, மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை, இதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதேபோல திருச்சி, கோவை, நெல்லை ஆகிய மண்டலங்களில் நடந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.